நாவுக்கரசரை கொல்றதுக்காக. ஏன்? அவர் சைவ சமயத்தை வளர்க்கிறார். இங்க பெயர் அளவுல மட்டும்தான் சிலர் நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கொள்கை பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும். அப்படிதான் சமணர்களும் இருந்தாங்க. பெயர் அளவுக்கு மட்டுமே நல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அவரை கொல்றதுக்காக உணவுல நஞ்சு கலக்குறாங்க. ஆனா அந்த நஞ்சு கலந்த உணவு அவருக்கு அமிர்தமாயிடுச்சு இறைவனுடைய கருணையினால். இப்ப இப்படியும் அவர் கொல்லப்படலை. அடுத்து என்ன பண்றாங்க? பூமியில புதைக்கிறாங்க. கழுத்து வரைக்கும் குழி நோண்டி அவரை புதைக்கிறாங்க, மண்ணை வச்சு மூடிடுறாங்க. அப்ப எதிரில் ஒரு பெரிய யானையை அனுப்புறாங்க. அந்த யானை ஓடி வருது அவரை மிதிக்கிறதுக்கு. நாம இருந்தா என்ன பண்ணிடுவோம்? அடுத்த செகண்டே எப்பா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னுடுவோம். ஆனா அவர் அதெல்லாம் செய்யல. ஏன்னா சிவன் நமக்கு துணை இருக்க எவன் தயவும் தேவையில்லை என்ற கொள்கையில் அவர் அங்க ஆணித்தரமா இருந்தார். இப்ப அவ்வளோ பெரிய யானை ஓடி வருது, இவரால் தப்பிக்க முடியாது. அவர் சொல்றார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு பதிகம் பாடுறார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு பதிகம் பாடுறார். அப்ப வந்த அந்த யானை அவரை தொழுது வணங்கி அவரை வலம் வந்து போயிடுச்சு. இதை பார்த்து சமணர்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுது இல்லையா? எரியிற தீயில எண்ணெயை விட்ட மாதிரி அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க? நல்ல சுண்ணாம்பு கொப்பரை, நல்ல அந்த காலத்துல சுண்ணாம்பு வேக வைப்பாங்க. அந்த சுண்ணாம்பு கொப்பரையில இவரை தூக்கி போடுறதுக்கு பாக்குறாங்க. தூக்கி போட்டுட்டாங்க. அந்த சுண்ணாம்பு கொப்பரையில சும்மா நம்மளுடைய அது கொதிச்சு நம்ம மேல விழுந்தாலே தோல் வந்து வெந்துரும். வயசானவங்களுக்கு தெரியும் அந்த சுண்ணாம்பு கொப்பரை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா இவரை தூக்கி போடுறாங்க. அவருக்கு குளிர்சாதன பெட்டி மாதிரி இருக்கான், அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்கான். அது குளுகுளுன்னு இருக்கான். பாடுறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலேன்னு பாடுறார். அப்படி குளுகுளுன்னு இருக்கான் அந்த சுண்ணாம்பு கொப்பரை. அது எப்படி நடந்தது? இறைவனுடைய செயல். இறைவன் அதை அப்படி மாத்துறான். அடுத்து இப்படியும் இவர் சாகல. அப்ப இவரை எப்படி கொல்லலான்னு கடைசி கட்டமா ஒரு முடிவு பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஒரு பெரிய கல்லுல இவரை கட்டி அப்படியே தூக்கி கடல்ல போடுறாங்க. இவர் அதுக்கும் பயப்படல. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொட கற்றுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே பதிகம் பாடுறார். அப்படியே அந்த கல்லு மிதந்துகிட்டு கொண்டு வந்து சுவாமியை கரையில விட்டுச்சான். இதுல நம்ம படிக்கிறோம்ல. அப்ப எந்த தைரியத்துல நாவுக்கரசர் இதெல்லாம் செஞ்சிருப்பார்? இவ்வளோ பெரிய சோதனைகளை அவர் எப்படி கடந்திருப்பார்? தன்னுடைய உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத அந்த சோதனைகளை அவர் எந்த தைரியத்தை கொண்டு கடந்திருப்பார்? எல்லாம் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை, இறைவனை கை கூப்பி தொழுகின்ற நம்பிக்கை. தொழுபவரை ஒரு காலம் அவன் துன்பம் அடைய விடமாட்டான்கிற நம்பிக்கை.